Hi friends, நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஒரு கண்டக்டரோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ and then capacitance reactance per phase and charging current and total charging volt ampere. First of all question பார்த்தீங்கன்னா 220 kilowatt 50 Hz and a long 3-phase line and the conductors on the corners of the triangle with the sides 6 meters, 6 meters and 12 meters. The conductor radius is 1.81 cm. Find the capacitance per phase kilometer, capacitance reactance per phase and charging current and total charging in then megavolt ampere. So அதோட சர்க்யூட் டயக்ராம் and spacing and internal radius and spacing between the conductors பார்த்துங்க. And the radius of the conductor is 1.81 cm. அது வந்து மீட்டரில் மாட்டினா 0.0181 மீட்டர். அது நம்மளுடைய ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா அதோட டி ஈக்குவலனுடைய ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா √3 of DAB dot DBC dot DCE. அதை நம்ம இதில் போட்டோம்னா இஸ் ஃபார் 7.568 மீட்டர் வந்து ஆன்சர் கிடைக்கும். அடுத்து கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா CA நியூட்ரல் பார்த்திங்கன்னா 2π எக்ஸ்லாம் பை லேண்ட் ஈக்குவல் பை ஆர். இது வந்து 2.3π/4 into 10⁻⁻12 இன் பை லேண்ட் 7.56/0.081. அதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 9.2185 into 10⁻⁻12 ஃபெரட். 9. அது கிலோமீட்டர் பர் ஃபேஸில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் டோட்டல் இன் கெப்பாசிட்டன்ஸ் பார்த்திங்கன்னா 9.2185 into 10⁻³ into 200. அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1.845 into 10⁻⁻6 ஆர் மைக்ரோஃபரட் பர் பேஸ். அண்ட் இது ஃபார்ம் எக்ஸோட ஃபார்ம் பண்ணால் 1/2πfc. அது வந்து 2π வந்து 3.14 into 50 into கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 1.84 சென்டிமீட்டர் வந்து நம்ம போட்டுக்கணும். அது வந்து ஆன்சர் வந்து 1730 கூலும் ரேடியஸ் பர் ஃபேஸ். அதோட சார்ஜிங் கரண்ட் பர் ஃபேஸ் பார்த்திங்கன்னா IC/VPH/XC. VPHோட 3 ஃபேஸ் பார்க்கணும். அதனால் 220 into 10⁻³ into 1330. இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 73.42 ஆம்ஸில் இருக்கும். கரெக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் சார்ஜிங் கரண்ட் மெகாவோல்ட் ஆம்பர் √3 into VL into IC/10⁻6. அந்த ஃபார்ம்ஸோட இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சார்ஜிங் கரண்ட் மெகாவோல்ட் ஆம்பியர் வந்து 27.97 kilowatt. So thank you friends.